Watch full episodes on Jio Hotstar. எப்படி இருக்கீங்க? சிவா, லட்டு சிங் சார் நீங்களா? இன்னையில இருந்து நான் வெறும் லட்டு சிங் கிடையாது, நான் இப்போ லெப்டினன்ட் லட்டு சிங் ஆயிட்டேன். Hello, danger, danger, extreme city in danger. மோல்டர் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோடைய அழிவு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோல்டர் இங்கேயும் வந்து சேர்ந்துட்டா. நாம அவரை எப்படியோ தடுத்து நிறுத்தி ஆகணும். இல்லனா இந்த சிட்டியோட மெட்டலை பூரா அவரு கரைச்சு எடுத்துருவாரு. நீ இல்ல லெப்டினன்ட் லட்டு சிங், அத ஒரு வழி பண்ணுவேன். நீ சும்மா பாத்துக்கிட்டு மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் என்னோட சூட்டோட கலக்கல என்னன்னு நீயே பாப்ப. என்ன சொல்ற பேடாராம்? ஆமா சார், கண்டிப்பா. மோல்டர் ரொம்ப புத்திசாலி. மெட்டலை வச்சு அற்புதங்களை உருவாக்குவேன். அட லட்டு சார், ஏதாவது பண்ணுங்க. அந்த மோல்டர் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கேன். ஏய் ஏய் ஏய், மரியாதை கொடுத்து பேசுமேன். நான் இப்போ லட்டு சிங் சார் கிடையாது, லெப்டினன்ட் லட்டு சிங் சார். அதுக்கப்புறம் அந்த மோல்டரை நான் தான் ஒரு வழி பண்ணுவேன். வேற யாராலையுமே அதை பிடிக்கவே முடியாது. சபாஷ் லெப்டினன்ட் லட்டு சிங் சார். வாவ் லெப்டினன்ட் லட்டு சார், உங்க புது போலீஸ் சூட்டோட கலக்கலை காட்டுங்க. மோல்டரை ஒரு பலி பண்ணுங்க. லட்டு சிங் சார், நீங்க இந்த சூட்டு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சுத்தமா ராசியே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நீங்க உழுந்து வாரிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் கிளீனிங் ரோபோட். உங்களுடைய குப்பையை என்கிட்ட கொடுங்க. கண்டிப்பா. இந்தா. நான் ஃபுல் கேஷை கொண்டு போவேன். அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணுவேன். மோல்டர், அவ்வளவு சீக்கிரத்தில் அவசரப்படாத. லட்டு சிங் இருக்கும் போது உன்னால இனிமே எதுவும் பண்ணவே முடியாது. ஓ ஏ ஓ ஓ சிவா சிவா, காப்பாது காப்பாது. லெப்டினன்ட் லட்டு சிங் சார், உங்க பூட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகே ஓகே சிவா. நிறுத்து நிறுத்து. லெப்டினன்ட் லட்டு சார், நிக்க வேண்டியது நீங்க. உங்க சூட்டோட ஸ்பீட குறைங்க. இந்த பாட்டு எங்க இருக்கு? நீ உன் சூட்டை ஆஃப் பண்ற பட்டனை தேடிக்கிட்டே இரு. நான் மோல்டர் இங்க கலக்கிக்கிட்டே இருக்கேன் பாரு. நாம அவரை ஃபாலோ பண்ணி ஆகணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருசா என்ன பிடிக்க வந்துட்டா லெப்டினன்ட் லட்டு. ஏய்
ஏய் நீ இப்ப என்ன சொன்ன? நெல்லு மெட்டல் பீஸ். இப்ப நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். இப்ப பாரு. இந்த பாரு. இங்க வாங்கிக்கோ. இந்த ஏய் இத அரடா லட்டு சிங் சார். இதை வாங்கிக்கோ. இங்க பாரு. இப்ப பாரு. இந்த நல்ல வாங்கிக்கோ. எல்லாரும் இந்த பாரு எப்படி ஆயிட்டாங்கன்னு. அட இது என்ன ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. அட ஸ்டாப் ஆயிடு. லட்டு சிங் சார். அட தெரியாம ஆன் பண்ணிட்டேன். இதை எப்படி ஆஃப் பண்றது? நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க மோல்டர்? நான் உன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். சிவா நான் வந்துகிட்டு இருக்கேன் உன்னை காப்பாத்துறதுக்கு, அப்புறம் மோல்டரை பிடிக்கிறதுக்கு. ஆக்டிவேட் காப்டர் ஃபிளைட். லெப்டினன்ட் லட்டு சிங் சார், ரொம்ப பிரமாதம். இப்ப மோல்டரோட மெட்டல் பிளான்ட்டை ஹீட் வேவால அட்டாக் பண்ணுங்க. ரோஜர் தான். ரோஜருக்கு அர்த்தம் காப்பி சிவா. ஹீட் வேவ் ஆக்டிவேட்டட். லட்டு சிங் சார், பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பட்டன். லெப்டினன்ட் லட்டு ரொம்பவே ஸ்மார்ட் ஆயிட்டு இருக்காரு. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. இந்தா இந்த பசங்க போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் என்னுடைய மெட்டல் மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், நாங்க மோடெக்ஸ் மெட்டல்ல ஷிப் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வெரி குட். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, மோடெக்ஸ் மெட்டல் இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான மெட்டல். அது தப்பான கைகளுக்கு கிடைச்சிடவே கூடாது. காப்பி தட் சார். எதிரில் யார் அது? ஞாபகம் வச்சுக்கோ சின்ன பையா, மோல்டர் ரொம்பவே புத்திசாலி. இந்த மெட்டல் சிங் கலக்குவான் பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. மோல்டர், உங்க எல்லையை மீறி நீங்க போயிட்டீங்க. ஆக்டிவேட் பவர் பஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. லெப்டினன்ட் லட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நார்மல் லட்டு இப்போ திரும்பி வந்துட்டாரு. ஹி இஸ் பேக். நான் இனிமே இந்த சூட்டெல்லாம் போட மாட்டேன். வார்னிங் வார்னிங் வார்னிங்.
சிவா, அந்த சூட்டு என்ன பின்னாடி துரத்துக்கிட்டே வருது. எப்படியாவது காப்பாத்து. லட்டு சிங் சார், நான் தான் உங்க ஃப்ரெண்டு பேடாராம். இல்ல லெப்டினன்ட் பேடாராம். பாப்கார்ன் சாப்பிடலனா மூவி பார்க்குற மாதிரியே இருக்காது. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த லொகேஷனுக்கு போய் அது என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். திறந்துடு திறந்துடு திறந்துடு. திறந்துடுச்சு. என்னுடைய போர்ட்டல் திறந்துடுச்சு. ஹலோ கிரைம் டைம். உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஹாய் சொல்ல மாட்டீங்களா? Cyclone, come here. ஹலோ லட்டு சிங் சார், நாங்க கிரைம் டைமை பிடிச்சிட்டோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். நாங்க இப்பவே வரோம். உங்க தோல்வியை ஏத்துக்கோங்க கிரைம் டைம். கேம் ஓவர். இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். டைம் முடிஞ்சிடுச்சு பசங்களா. அநேகமா நாம போர்ட்டல் வழியா இப்போ எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து விழுந்திருக்கோம். ஆமா, ஆனா இது ரொம்ப விசித்திரமான ஸ்ட்ரீட்டா இருக்கே. அட்லீஸ்ட் இப்ப நம்ம சாப்பிடவாவது போலாம்பா. போலாம், பசிக்குதுல்ல. எனக்கு என்னமோ இதை பார்த்தா எக்ஸ்ட்ரீம் சிட்டி மாதிரியே தெரியலையே. வாவ், அங்க பாருங்க, லட்டு சிங் சார் அப்புறம் பேடாராமோட வண்டி. லட்டு சிங் சார், பேடாராம் சார், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கிரைம் டைம் தானே பிடிக்க போயிருந்தீங்க. பேசாம ஒரு லைன்ல நில்லுங்க. அவங்க எல்லாரோட கண்ணும் ரெட்டா இருக்கு. லட்டு வேணா, அவங்கள அழிச்சிடுங்க. இவங்க எல்லாம் டூப்ளிகேட் பசங்க. ரன் ஃப்ரெண்ட்ஸ் ரன். இப்ப புரியுது, நம்ம parallel extreme cityல தான் இருக்கோம். நான் இப்போ டொர்னேடோவை யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். சைக்ளோன் டொர்னேடோ. நம்ம போர்ட்டல் வழியா விழுந்ததுல இருந்து வீட்டுக்கு போய் லேப்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சீக்கிரம் போகலாம். நேத்துக்கு பேலன்ஸ் நியூஸ். 4 நல்ல பசங்க போலீஸ் கையில இருந்து தப்பிச்சு நகரத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 4 பேரும் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட மோஸ்ட் அன்வான்டட் லிஸ்ட்ல இருக்காங்க. தாத்தா பாட்டி, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க கிங் கோபுக்கு எப்பவோ இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீ இந்த நகரத்துக்கு ரொம்ப புதுசு. சிப்பி, புடி அவங்கள.
இந்த சிட்டி பூத் பங்களாவோட பயங்கரமா இருக்கு. தாத்தா, பாட்டி, சிப்பி எல்லாரோட கண்ணும் ரெட்டா இருக்கு. அவங்க நம்மள பின் தோர்த்திக்கிட்டு இருக்காங்க. எந்திரி யூடி, இது ஒரு கெட்ட கனவா இருக்குமோ? ஐயோ, அவசரப்பட்டு அடிச்சுட்டேனே, வலிக்குது. கம்ப்யூட்டர் ரன் டயக்னோஸ்டிக்ஸ். நம்ம எங்க இருக்கோம்? சிவா, நீங்க எக்ஸ்ட்ரீம் சிட்டி வெர்ஷன் 41ல இருக்கீங்க. என்னது? இந்த வெர்ஷன் 41 என்னது? இது ஒன்னும் ஒரிஜினல் சிட்டியே கிடையாது. கிரைம் டைமோட போர்ட்டல் நம்மள வித்தியாசமான ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு அனுப்பி இருக்கு. அப்படின்னா இந்த சிட்டியும் பார்க்கிறதுக்கு அதே சிட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லாரும் ஆப்போசிட்டா இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் சிட்டி 41ல தாத்தா, பாட்டி, கிங் கோகு, லட்டு சிங் சார், பேடாராம் சார் எல்லாருமே இருக்காங்க. ஆனா என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சிவா, என்ன பிளான்? நம்மளோட எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு எப்படி போய் சேருவோம் சிவா? எப்படி ஒரிஜினல் எக்ஸ்ட்ரீம் சிட்டில அந்த கிரைம் டைம் நம்மள இங்க அனுப்பி வச்சிருக்காரோ அதே மாதிரி டூப்ளிகேட் எக்ஸ்ட்ரீம் சிட்டிலயும் ஒரு கிரைம் டைம் கண்டிப்பா இருப்பாரு. அதே போர்ட்டல் வழியா நம்மள திரும்பவும் எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு அவரால் அனுப்ப முடியும். அதனால முதல்ல நாம இப்போ கிரைம் டைம் எங்க இருக்காரோ அங்க போய் ஆகணும். லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க கிரைம் டைம், உங்க ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கோங்க. இதோட எங்களுக்கு ஹாய் சொல்ல மாட்டீங்களா? அட, இவர் எதுக்கு நம்மள பார்த்து பயந்து ஓடுறாரு? பயப்படாதீங்க கிரைம் டைம், நாங்க உங்ககிட்ட உதவி கேட்க தான் வந்திருக்கோம். நாங்க எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட முதல் வெர்ஷனுக்கு போயாகணும். நீங்க எங்களுக்காக ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ண முடியுமா? போர்ட்டலா? ஆமா, நான் அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிரைம் டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? இங்க என்னதான் நடக்குது? வாவ் சிவா, அருமையான பிளான் போட்டிருக்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் சிட்டி 41ல தாத்தா, பாட்டி அப்புறம் எல்லாருமே நெகட்டிவா இருந்தா, அப்போ நெகட்டிவ் மக்கள் எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. கைண்ட் கிரைம் டைம், நீங்க போர்ட்டல் வேலையை பாருங்க, நாங்க அவங்கள சமாளிக்கிறோம். சரி. இங்க பாருங்க கிங் கோகு, நாங்க உங்க கூட இப்போ ஃபைட் பண்ண விரும்பல. ஆமா, யூனிவர்ஸ் எதுவா இருந்தா என்ன, தாத்தா தானே. நாங்க உங்க கூட ஃபைட் பண்ண போறோம்னு யாரு சொன்னாங்க? உங்களுக்காக ஒரு புது டீம் வந்திருக்கு. அட, அவங்க எல்லாரும் நம்மளோட டூப்ளிகேட்ஸ். ஃபைனலி இன்னைக்கு நல்ல சிவா கெட்ட சிவா கூட சண்டை போட போறான். எனக்கு சமமானவன் கூட இன்னைக்கு நான் மோத போறேன். சைக்ளோன் கம் ஆன். கிட்ஸ், சீக்கிரம் வாங்க. எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு உங்க போர்ட்டல் தயாரா இருக்கு. இட்ஸ் டைம். லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ்.
சின்ன பையா நீ எப்படி திரும்பி வந்த? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, நீங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்க? அது இம்பார்ட்டன்ட் இல்ல லட்டு சிங் சார். இம்பார்ட்டன்ட் இப்போ இதுதான். நாங்க எல்லாரும் நம்ம எக்ஸ்ட்ரீம் சிட்டில இருக்கோம். ஆதி, சர்ஃபிங் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? என்ன இது? இந்த ஆளை நம்மளை இப்படி சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு. சிவா, காப்பாத்து. கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். சிவா, காப்பாத்து. நம்மளோட ஓவர் போட்ஸ் எல்லாம் இப்போ பீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது சொல்லு சிவா. ஆபத்து. எனர்ஜி ஃபியூல் எல்லாம் லீக் ஆயிடுச்சு. ஃபியூல் எல்லாம் காலி ஆயிடுச்சு சிவா. நமக்கு ஃபியூல் தேவை. எனர்ஜி ஃபியூல் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஐலாண்ட்ல நம்மள தவிர யாருமே இல்ல. எனர்ஜி ஃபியூலை எங்க இருந்து கொண்டு வருவா? முதல்ல நம்ம எங்க இருக்கோங்கறத தெரிஞ்சுக்கிட்டாகணும். சிப்பி, மை ரோபோ, எங்க இருக்கோன்னு பாரு. சிவா, இங்க பாரு, இது ஒரு ஃபார்பிடன் ஐலாண்ட். இங்க யாரும் வரவும் கூடாது, போகவும் கூடாது. ஆனா எதுக்குன்னு தெரியல, இங்க எந்த டேட்டாவும் அவைலபிளா இல்ல. ஆனா இந்த ஐலாண்ட்ல எத்தனையோ எனர்ஜி சோர்ஸ் டிடெக்ட் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலே பிரமாதம் சிப்பி. நமக்கு அதுதான் வேணும். ஒருவேளை நம்ம எனர்ஜி சோர்ஸை தேடினா நம்மளோட ஹவர் போட்டுக்கு ஃபியூலும் கிடைச்சிரும். நம்மளால இங்க இருந்து சுலபமா தப்பிக்கவும் முடியும். வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட போங்க. ஐயோ சிவா, தேனீக்கள். போங்க. எங்க வந்துச்சு? என்ன விட்டு போ. ஆமா. அட என்ன இது? தேங்க்ஸ் சிப்பி. தேனீக்களை எல்லாம் துரத்திட்டேன். இல்லைன்னா நாங்க அதை பண்ணிருந்தோம்னா எங்களோட எனர்ஜி மொத்தமா குறைஞ்சு போயிருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். இப்படியே நடந்துட்டு இருந்தா நம்ம எல்லாருக்கும் எனர்ஜி சோர்ஸ் கிடைக்கலாம். ஆனா எனக்கு மட்டும் எனர்ஜி சோர்ஸ் டோட்டலா போயிடுச்சு. ஆதி, ஓடு. நீ ஸ்டோன் மான்ஸ்டர் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்க. சிவா, காப்பாத்து. அடங்கி இந்த கல்லுக்கு எப்படி திடீர்னு உயிர் வந்துச்சு? ஆதி, உன்னோட அபசுர பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி சுத்தி என்ன இருக்குதுன்னு பாரு. ஒரு சாந்தமான கல்லுக்கு கூட கோவத்தை வர வச்சுட்டேன். சிவா, இது இந்த ஐலாண்டோட ட்ரைபல் கிரியேச்சர். வெளிய மாடர்ன் உலகத்தோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இதுக்கு கோவத்தை வர வைக்கும். நம்ம ஆபத்துல இருக்கோம். புரிஞ்சுதா சிப்பி? அதனாலதான் இந்த ஐலாண்டுக்கு வரக்கூடாது போல இருக்கு. பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். சிவா, எனர்ஜி சோர்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. என்ன ஏலியன்ஸ் பிடிச்சிருச்சு. இது ஏலியன்ஸ் இல்ல, creepers. அடே எதுவா இருந்தா என்ன, சிவா காப்பாத்து. சிவா, இது பீஸ்ட் ஐலாண்டோட ட்ரைபல் கில்ச்சர். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எதிரி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, சிவா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா காப்பாத்தியே தருவான். சிவா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தி இன்னொரு மான்ஸ்டர் கிட்ட தூக்கி போடுறியா? அடே சிவா, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்திலாம் பேசிட்டு இப்ப எங்க ஓடிக்கிட்டு இருக்க? எங்களை காப்பாத்து. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இப்போ கூட உன்னோட பிளான்னால தான் நாங்க பாறாங்கல்ல இடிச்சு விழுந்தோம். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சிவா, எனர்ஜி சோர்ஸ் தேடிங்க வந்தோம், அது கிடைக்கல. ஆனா ஆங்கிரி மான்ஸ்டர்ஸ் நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சிவா, சிவா, அலர்ட்! இந்த ட்ரீ மான்ஸ்டரோட ஃபுட் தான் எனர்ஜி சோர்ஸ். சிவா, இந்த ட்ரீ மான்ஸ்டர் எனர்ஜி சோர்ஸ் வச்சு தான் நம்மள தாக்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் எனக்கும் வேணும் ரேவா. இப்ப பாரு சிவாவோட கலக்கல. ஏன்பா முறுக்கு மர மான்ஸ்டர், கொஞ்சம் இங்க வா. ஏன் முடிஞ்சா வந்து உன்னோட வேலையை என்கிட்ட காட்டு பார்க்கலாம். சீக்கிரம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சிப்பை, போட்ல இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணு. டாடா
பாய் பாய் கல்லு. அப்புறம் மரக்கட்டா மான்ஸ்டர்ஸ். இனி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால இந்த இடத்துல இருந்த நிம்மதி மொத்தமா போயிடுச்சு. அதோட இங்க இருந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப ஆக்ரோஷமா மாறிட்டாங்கல்ல. நாம தான் இதை சரி பண்ணி ஆகணும். இப்பவே இவங்க 2 பேரையும் பழையபடி மாத்துறதா நல்லது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் மறந்து அமைதியாயிடுவாங்க. காம் ரெயின். இந்த மழைக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். காம் ரெயினே எல்லாரோட வேலையும் மொத்தமா முடிச்சிருச்சு. இப்போ நாம நம்மளோட எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு திரும்ப போலாம். சரி யூடி, ஒரு விஷயம் சொல்லு. எக்ஸ்ட்ரீம் சிட்டியா இல்ல வேதா சிட்டியா? சிவா, நான் வேதா சிட்டியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த ஆசம் சாப்பாடு, அப்புறம் தாத்தாவோட பாட்டு. ஆமா, தாத்தாவோட இல்ல 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 இல்ல, தாத்தாவோட பாட்டு இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட டெக்னாலஜி எல்லாத்த விட டிஃபரெண்ட் ஆனது. எக்ஸ்ட்ரீம் சிட்டியோ இல்ல வேதா சிட்டியோ, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எதுவா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரியா சொன்ன சிவா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? சிவா. ஓ நோ. எங்க பாருங்க, திடீர்னு எப்படி இதெல்லாம் நடக்குது? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு இதெல்லாம் எப்படி ஸ்டோனேஜுக்கு மாறுச்சுன்னு தெரியலையே. ஆனா நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? நேத்து ராத்திரி நான் ஒரு நட்சத்திரத்துக்கிட்ட ஒரு விஷ் கேட்டேன். எல்லாம் முன்ன மாதிரி பழைய காலம் மாதிரி மாறிடணும்னு கேட்டேன். ஆனா இவ்ளோ பழைய காலத்திலேயே வந்து மாட்டிக்கணும். அழாத யூடி. ஐம் ஷூர் நீ விஷ் கேட்டதாலலாம் இப்படி நடந்திருக்காது. என்ன நம்பு. இப்படி ஸ்டோனேஜா மாறினதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சிவா, நம்ம கேட்ஜெட்ஸ் இல்லாம எதை தேடணும்னாலும் அது கஷ்டம்தான். ஆமா சிவா, நம்ம சைக்கிள் கூட மாயமாயி போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறது? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்டோனேஜா மாத்தினது யாரோ பண்ண சதிதான். ஆனா எல்லா இடமும் தேடுறதுக்கு முதல்ல நம்ம எல்லாருக்கும் சைக்கிள்ஸ் தேவைப்படும். வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் சிவா, இந்த சைக்கிள பாரு, சூப்பரா இருக்குல்ல? எதை மாயமாக்குனாலும் சரி, சிவாவோட மூளையை யாராலையும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. You're right, சிவா. சரி, நாம ஒரு டெஸ்ட் ரைட் போயிட்டு வரலாமா? இந்த வீல் அவன் சரியாவே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏம்மா, இந்த குழந்தைய போய் வேலை வாங்குறானுங்க. எப்பா சிவா, எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கே போயிடலாம்ப்பா. அதுவே பெட்டர்னு தோணுது. அட, ஸ்டோனேஜ்ல காரோட ஹார்ன் சவுண்ட் எப்படி கேட்கும்?
அட என்ன இது? இது நம்ம லட்டு சிங் சாரோட கார் மாதிரியே இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஸ்டோனேஜை கொண்டு வந்தது யாரோட சதியா தான் இருக்கும்னு. இது எப்படி பாசிபிள் ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் நமக்கு கேமிங் கிளிச் மாதிரி தானே தெரியுது. அப்படின்னா அது இந்த ஸ்டோனேஜ் ரியலே கிடையாது, புரியுதா? நமக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. வீடியோ கேம் மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லலாம் யூடி. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா இதெல்லாம் என்னோட விஷயனால நடக்கலல்ல? கண்டிப்பா இல்ல யூடி. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோனேஜ் எல்லாம் டூப்ளிகேட் தான். இது ஒரு இல்யூஷன். நம்ம முன்ன மாதிரி இப்பவும் எக்ஸ்ட்ரீம் சிட்டிலேயே தான் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு தான் இது ஸ்டோனேஜ் மாதிரி தெரியுது. ஆனா சிவா, நமக்கு என்ன தெரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே. அவசியம் இல்ல ஆதி. ஏன்னா இப்ப நாம நம்மளோட கண்ணை இல்ல, நம்ம எல்லாரும் நம்மளோட மெமரியை தான் நம்பி ஆகணும். அப்படின்னா நம்ம கேட்ஜெட்ஸ் கூட இங்க தான் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நம்மளோட சைக்கிள்ஸையும் தான். வாங்க நாம போய் இந்த ஸ்டோனேஜ் ரகசியத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முறியடிப்போம். நீங்க கருத்து போடாதாடே, உங்களால அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? சின்ன பையா, நீ ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்ட. என் பேரு கோடா. என் கோடிங்கோட லெவல் எல்லாரோட மூளைக்கும் பக்கத்துல. முதல் விஷயம் இது கோடிங்லாம் இல்ல, மக்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஏமாற்றம் தான் அங்கிள். அப்புறம் ரெண்டாவது விஷயம், என்ன பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்கிட்ட மோதாத சிவா. நான் இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டிய பழி வாங்கணும். அது என்னோட கோடிங்க அசிங்கப்படுத்திடுச்சு. ஒரு வேலை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பர்மனண்டா இங்கே இருக்க வேண்டியதுதான். இன்னும் போடல. போட்டேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவர் கூட எப்படி சண்டை போடுறது? ஏதாவது தெரியுதோ இல்லையோ, ஆனா அவர் நமக்கு தெரியுறாருல. என்னோட ஹெல்மெட், என்னோட ஹெல்மெட். இவர் என்ன கோடரா இல்ல ஜோக்கரா? தானாவே வழுக்கி விழுந்துட்டாரு. எஸ், எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஹெல்மெட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்மெட்டை போட்டுதான் இவர் மொத்த எக்ஸ்ட்ரீம் சிட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க. இந்த ரேவா, வாவ், நீங்க என்ன சொன்னாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். கோடா கோடிங்க ப்ராப்பரா பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரீம் சிட்டி மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். சிவா, அந்த கோடரே எழுப்பி கேட்டுறேன் பேசாம. அவரே ஈஸியா சொல்லிடுவார் எல்லாத்தையும், இந்த கோடிங் எல்லாம் எப்படி பண்ணாருன்னு. அடடடடா, என்ன ஐடியா யூடி நீ குடுக்குற? திருடன் கிட்டயே நீ எப்படி திருடுனேன்னு கேட்க போறியா என்ன யூடி? ஃப்ரீயா நீ கிரேட் ஐடியா கொடுத்திருக்க யூடி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த கோடா அவரே இந்த கோடிங்க எடுக்க போறாரு. நான் தான் சொன்னேன்ல, நாம இப்ப நம்ம கண்ணை இல்ல, நம்மளோட மெமரியை மட்டும் தான் நம்பி ஆகணும்னு.
எனக்கு என்னாச்சு? கோடர் முழிச்சிட்டாரு. நீங்க என்னமோ உங்களை ஒரு பெரிய கோடர்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஆனா இந்த கோடிங் எல்லாமே டை ஃபிஷ் ஆயிடுச்சு. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது உங்களோட கோடிங் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் சிட்டி இப்போ பேக் டு நார்மல். என்னது? அப்படி எப்படி நடக்க முடியும்? அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஆகாதுன்னு சொல்றீங்க. நீ என்ன சொல்ல வர? இந்த 7 ஸ்டெப்ஸ்ல என் வீட்டோட வாசல் இருக்கு. பாத்தீங்களா கோடர்? என்னமா உங்களுக்கு சந்தேகம்? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் நம்பவே மாட்டேன். அப்படின்னா சரி, இன்னொரு டெமோ உங்களுக்கு காட்டட்டுமா? ஆனா இல்லூஷன் இன்னும் கூட ஆன்ல தான் இருக்கு. எங்க இல்ல, ஏன் கூட வா, உன்னை ஜெயில கவனிச்சுக்கிறேன். என்ன அங்கிள், என்னோட ட்ரிக் எப்படி இருந்துச்சு? நல்லா ஏமாந்துட்டீங்கல்ல. இனிமே அவர் என்ன பேச போறாரு சிவா? நீ தான் ஒரு வாயில கொழக்கட்டை வச்சிட்டியே. எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஃபார்முலா 1 ரேஸ் இன்னைக்கு நடக்க போகுது. பிரமாதம். அப்புறம் இதுல கலந்துக்க போறது புத்திசாலி போலீஸ் பீடாராம், அப்புறம் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். அங்க பாரு, கிங் கோகு ஏதோ அனௌன்ஸ்மென்ட் பண்றதுக்காக போறேன்னு நினைக்கிறேன். கிங் கோகு இந்த பாட்டி கலக்கிட்டாரு. என்ன அருமையான ஏற்பாடு. அப்புறம் இவர்தான் ரோபோ லஃபோ, அப்புறம் மாஸ்டர் டிங்கு. எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஃபார்முலா 1 ரேஸ்ல உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். பிரமாதம் பிரமாதம். வெதரோட பாதிப்பு இந்த ரேஸுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த டோம மூட சொல்லி உத்தரவு விடுறேன். கிங் கோகு டோம மூட சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு. ஆனா இது இன்னும் க்ளோஸ் ஆகல. ஏன்னு தெரியல. ரேஸ் ஆரம்பிங்க. இப்போ இந்த ரேஸ் ட்ராக்ல அவங்கவங்க இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ அப்புறம் இந்த சிப்பி பிளாக ஓபன் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. எல்லா டிரைவர்ஸும் வேகமா கிளம்பிட்டாங்க. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா. சுவையான பெரி, சாமிஸ் பெரியா சாப்பிடு. ப்ளூபெரிஸ் என்னோட ஃபேவரட்டான ஃப்ரூட் பா. குடு, இன்னும் குடு குடு. கிங் கோகுக்கு என்னாச்சு? எப்படி இருக்கு என்னோட பெரி? போங்க.
சீக்கிரமா போங்க. எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க. ஓடுங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தெரியல சிவா. என்னன்னு நம்ம சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும். ஆபத்து, பப்ளிக் டேஞ்சர்ல இருக்கு. ஹாய் அலர்ட் சிவா. இவங்க எல்லாரும் ஒரு மாறிட்டாங்க. பப்ளிக்கை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்களும் சுவையான பெரிஸ சாப்பிடுங்க. பெரிஸா? பெரிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடிங்க. கொஞ்சம் இறக்கி விடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட, நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என் கைய விடு விடு. என் கைய கடிச்சிட்டாரு. நீ எதுக்காக என் கைய கடிச்ச? இந்த கை என்ன சாப்பிடுற பொருளா? ஐயோ, என் கைக்கு என்னாச்சு? அட, என்னையா நடந்துகிட்டு இருக்கீங்க? அட பேடா, உனக்கு என்னையா ஆச்சு? அட என்னப்பா இது, என்ன ஆச்சு? பேடாராம், என்னையா இது? எல்லாரும் இப்படி பர்பிள் கலர்ல மாறிட்டாங்க. என்ன ஆச்சு? அட என் ஷூவை விடுங்க. அட பேண்டையே விட்டு வைக்கலையா? அட என்னப்பா இது? என்ன ஒரு வழி பண்ணிட்டீங்களே. என் ட்ரெஸ்ஸை கூட விட்டு வைக்க மாட்டீங்க. நாம இந்த பெரிஸோட வைரஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சிப்பி, நீ உன் மாஸ்க போட்டுக்கிட்டு எங்க எல்லாருக்கும் மாஸ்க்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூட, சரியா? சீக்கிரம். அவங்க நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா நீங்க பாட்டு பாடுங்க. என் குரலை வெளியே வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் பாட்டு பாடுறது சிவா? தாத்தா, சீக்கிரம் உட்காருங்க. தாத்தா, பாட்டி, ஸ்டேடியம் ஃபுல்லா பர்பிள் ஸ்மோக்கால நிறைஞ்சிருக்கு. உங்க ஃப்ரெஷ் ஏர் மாஸ்க போட்டுக்கோங்க, சரியா? ஃப்ரெஷ் ஏர் ஜன்னல் திறந்தா வரும். மூடி வச்சிருக்கிற ஹெல்மெட்டுக்குள்ள இல்ல. வாவ் பாட்டி, அருமையான ஐடியாவை கொடுத்திருக்கீங்க. ஆனா தாத்தா, பாட்டி, பர்பிள் ஸ்மோக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க மாஸ்க போட்டே ஆகணும். சீக்கிரம். நம்ம இந்த டோமை ஓபன் பண்ணி ஆகணும். ஏன்னா சூரிய ஒளி இருக்குல்ல, அது இந்த இன்ஃபெக்டட் ரோபோட்ஸ் மேல படணும். அப்போ எல்லாரும் நார்மல் ஆயிடுவாங்க. வாங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு போலாம். லட்டு சிங், பேடா சாம்பே, நம்ம வழியில குறுக்கிறவங்கள நீக்கிடுங்க. சிவம், ஜாம்பிஸ். ஓ நோ, இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்ப டோர் ஓபன் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஐடியா. தாத்தா, நீங்க மேல கண்ட்ரோல் ரூமுக்கு போய் டோம் ஓபன் பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் நான் சமாளிக்கிறேன். சரி சிவா. அட, என்ன விட்டுருங்க. என்னத கடிச்சிடுச்சு. போடுங்க. சிப்பியும் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. நைஸ் சிப்பி. நல்ல சிப்பி தானே. போய் வேற யாராவது பிடிக்கலாம்ல. எங்களை வெட்டு. அட, இதை எப்படி ஓபன் பண்றது? இதோட லிவர் எங்க இருக்கு? வாங்க ஜாம்பிஸ், அதோ இருக்காங்க நம்ம எதிரிங்க. அவங்களையும் ஜாம்பிஸா மாத்திடுங்க. அட்டாக். சிவா, காப்பாத்தே.
சிவா நான் ஜாம்பிஸ் பெரிய சாப்பிடு ஜீவா சிவா ஜாம்பிஸ் பெரிய சாப்பிடு இல்ல ஜோம் பாபா சிப்பி நீ நல்லா இருந்தா இந்த உடஞ்சு போன லிவரை நீயே சரி பண்ணிருப்பல்ல. ஆனா டென்ஷன் ஆகாத, நான் உன்னை சீக்கிரமே சரி பண்ணிடுறேன். சிப்பி என்னோட ஃப்ரெண்ட், நீ அருமையான ஐடியாவை கொடுத்திருக்க. என்னால அந்த ஃபிளாக்ஸா லிவர் மாதிரி யூஸ் பண்ண முடியும். நம்ம சரியாயிட்டோம் சிவா, நம்ம சரியாயிட்டோம். எக்ஸ்ட்ரீம் சிட்டி மக்களை சரி பண்ணிட்ட. அப்புறம் என்னோட ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் ஆக்கிட்ட. பிரமாதம். கிங் கோகோ ஆர்த்த ரேஸோட ஏற்பாடு ஓபன் கிரவுண்ட்ல பண்ணுங்க. இல்லனா தாமிங்க திரும்பியும் அந்த பழைய மாதிரி ரேசிங் ஆரம்பிச்சிரும். ஆஹா ஆஹா வாவ், என்ன அருமையான ஒரு பஸ். இன்னைக்கு பொருள் காட்சிலாம் ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் ஃப்ரீயா. சூப்பர்ல. பொருட்காட்சி இல்ல தாத்தா, ஸ்பேஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க். ஆனா உங்களால ரைட்ல உட்கார முடியுமா? ஏன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அண்ட் டேஞ்சரஸும் கூட. டேஞ்சர் என்னுடைய பெட் நேம். அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்க தாத்தாவோட குறைஞ்சவல்ல சிவா. வா, இன்னைக்கு நான் உன்னை யாருன்னு காட்டுறேன். நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன்னா நான் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை தெரியுமா? அநேகமா பஸ் டிரைவர் கூட ஸ்பேஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க் போறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காருன்னு நினைக்கிறேன். பையா, இது ஒன்னு ஸ்பேஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க் கிடையாது. இது என்னுடைய சதி திட்டம். பழிக்கு பழி. இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? கிங் ரிடல் என்னுடைய கேம். எல்லா ரிடல்ஸ்லயும் உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் who is the bestன்னு. ஒருவேளை ஸ்பீடு 1000 விட குறைஞ்சா அதுக்கப்புறமா ஸ்பேஸ்ல வெடியோ பாம். உங்களால அப்படி செய்ய முடியாது. கண்டிப்பா பண்ணுவேன் சிவா. உன்னை ஸ்பேஸ்ல பறக்க வச்சு எக்ஸ்ட்ரீம் சிட்டில கிங் கோகோவியை நான் தோக்கடிப்பேன், பாத்துக்கோ. அதுக்கப்புறமா நான் தான் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோடைய கிங் ஆயிடுவேன். கிங் ரிடில், உங்களோட தலைகணை இன்னும் குறையவே இல்லை. இப்ப உன்னோட மண்டக்கணை தான் குறையும் சின்ன பையா. அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னுடைய ரெடலால நிறைஞ்ச ரைட என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். ஆபத்து சிவா, பஸ்ஸுடைய எல்லா எக்ஸிட்ஸும் லாக் ஆயிருக்கு. ஆபத்து.
இன்னைக்கு பஸ் நான் தான் ஓட்டி ஆகணும் போல இருக்கு. இந்த பட்டன் எதுக்கு இருக்கு? இப்போ அடுத்ததா வர இருக்கு ஆஸ்ட்ராய்டு மழை. ஒருவேளை நீங்க அந்த மலையில இருந்து தப்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்க 2 டனல் இருக்கும். ஒரு டனல் வழியா நீங்க வெளியே போய் ஆகணும். ஏன்னா ஒரு டனல் ஒரிஜினல், இன்னொரு டனல் டூப்ளிகேட். ஏன்னா அதுதான் உங்களை ஆஸ்ட்ராய்டோட மலையில இருந்து காப்பாற்ற முடியும். தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சு பாருங்க. கிங் ரிடில் எப்பவும் அடங்கவே மாட்டாரு. அநேகமா இதுதான் நம்மளோட முதல் சேலஞ்ச் நினைக்கிறேன். தாத்தா, இதோட ஸ்பீட் 1000 விட்டு குறையாம பாத்துக்கோங்க, இல்லனா பாட்டி கண்டிப்பா கோவப்படுவாங்க. இப்போ நீ சூஸ் பண்ணி ஆகணும். இதுல நீ வின் பண்ண போறியா, லூஸ் பண்ண போறியா? நீ லெஃப்ட் போவியா இல்ல ரைட் போவியா? எந்த டனல் தான் ரைட்? ஓ நோ, எந்த டனல் ரைட்? ரைட்டா லெஃப்டா? சிவா சீக்கிரம். கால்குலேட்டிங். தாத்தா ரைட். ரைட் டனல்ல லைட் இருக்கு. கேள்வி, எந்த டனல் லைட்? அதானே பேப்பரால செய்யப்பட்ட டனலை விட வேற எது லைட்டா இருந்துட முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த வாட்டி உன்னை பாராட்டியே ஆகணும். நீ தோல்வியை ஏத்துக்கவே இல்ல. அடடா தாத்தா, நீங்க பெடலே கால் வைங்க ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ஹாலோகிராம் கிங் ரிடில ஃபூல் பண்ண ஆரம்பிச்சிரும். நான் இதுல வச்சிருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ் வெளியில எடுத்தாகணும். அப்பதான் நம்மளால இங்க இருந்து ஜாக்கிரதையா போக முடியும். ஸ்டிக்கி பூட்ஸ் ஆக்டிவேட். சீட்டிங் பண்ணா அப்புறம் பீட்டிங் தான் கிடைக்கும். இந்த ஸ்பேஸ்ல டியூட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சுத்தமா எனக்கு வேலையே இல்ல. ஆமா சார், எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல. இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு நான் நிம்மதியா இங்க டோனட் சாப்பிட போறேன் பாருங்க. யாராவது வான வெடிஞ்சு அப்படியே ரூப் மேல விழுந்த மாதிரியே இருக்கு. லட்டு சிங் சார். அட சிவா, நீ வானத்துல இருந்து விழுந்தியா என்ன? பேடாராம் அங்கிள், அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சிப்பிக்கு சந்தோஷம். வெல்கம் பேக் சிவா. தாத்தா, நான் ஓகே தான். நீங்க பஸ்ல கவனம் செலுத்துங்க. அதோட நான் இப்ப அந்த கிங் ரிடில் நம்மளை விட எப்பவும் எப்படி ஒரு படி முன்னாடியே இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது எந்த பழம்னு சொல்லு. ஆனா இது மரத்துல காய்க்காது. வாட்டர்மெலன், தர்பூசணி. ரிடலுக்கு விட தெரியல. ஆன்சர் உழைப்பின் பலன். தர்பூசணி மரத்துல காய்க்காது. அப்புறம் இந்த வண்டியும் பேட்டரி இல்லாம ஓடாது.
சிவா, இந்த பஸ் ஓடுறதுக்கு இந்த பவர் போதாது. நாம வேற ஏதாவது ஒரு வழியை தேடி ஆகணும். நம்மளால பஸ்ஸோட ஸ்பீடை குறைக்க முடியாது. ஆனா நாம பஸ்ஸோட ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண. சிவா, நம்ம கிட்ட ஃபியூயல் கிடையாதுப்பா. நாம கீழே விழ போறோம் நினைக்கிறேன். இனிமே இந்த பஸ் பறக்க முடியாது. பறக்க முடியாது, ஆனா நம்மளால விழ முடியும்ல. இங்க பாரு சிவா, நம்ம கிட்ட இந்த பஸ்ஸை கீழே லேண்ட் பண்ற அளவுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு. இந்நேரத்துக்கு அந்த சிவாவுடைய கதை மொத்தமா முடிஞ்சு போயிருக்கோம். இனிமே இங்க கிங் நான் தான். போன தடவை தப்பிச்சிட்டீங்க, இந்த தடவை அது முடியாது. மன்னிச்சிரு சிவா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இனிமே எக்ஸ்ட்ரீம் சிட்டில எப்பவுமே அடி எடுத்து வைக்க மாட்டேன். இப்போ நம்ம ஸ்பேஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க் இல்லனா பொருட்காட்சிக்கே கூட போகலாம். என்ன தாத்தா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.